அரசியலுக்கு அப்பாற்பட்டு சீமான் அண்ணன் ஒருவர் மட்டும்தான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. அது என்ன விஷயம்? என்ன, எந்த கட்சியா நீ இருந்துட்டு போ, அரசியல் வந்தா நான் எதிர்ப்பேன், ஆனால் அரசியல் தாண்டி நட்பாக வரும்பொழுது நான் ஆதரிப்பேன், அந்த நட்பு ஆதரிப்பேன், தனி மனித நட்பு இருக்கும், ஆதரிப்பேன். ஆனா எந்த கட்சியிலும் நான் இருந்துக்கோ, கொள்கை முரண்பாடு இருந்தா நான் எதிர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு செயலை சீமான் அண்ணன் இந்த 2016 வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது வந்து நிறைய இடத்துல நடந்திருக்கு. பிற கட்சியினுடைய தலைவருடைய தாய் தந்தையை இறந்தாலோ அல்லது வந்து சகோதரன் இறந்தாலோ பிற கட்சியினுடைய தலைவரே இறந்தாலும் கூட அந்த இடத்துக்கு போய் மரியாதை செலுத்தி அவங்கள வந்து மறுபிடிப்பை சந்திச்சு ஒரு மன ஆறுதல் சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. முன்னாடி அதிமுக இருக்குன்னா அதிமுக காரங்க திமுக வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க, திமுக காரங்க ஃபங்க்ஷனுக்கு அதிமுக ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க. இப்படி மாறி இருக்கிற கட்சிக்காரர்களே ஒரு விரோத கொள்கையை பயன்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட மனநிலையில மாத்திருக்காரு. அதனால வந்து அரசியல் வரும்போது சாட்டை துறமுகன் என்ன பேசியிருந்தாலும் அது அரசியல். ஆனா இதே விஜய் வீட்டில் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அந்த சந்தோஷமான விசேஷமான வீட்டில் வந்து கலந்து கொள்வதற்கு ரெடியாக இருப்பார் சாட்டை துறைமுகம். இது அரசியல் வேறு, நட்பு வேறு. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது தெளிவா தெரிஞ்சிடும். ஆமா.